ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இன்றைக்கி மட்டன் ரோல் தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். மட்டன் நான் சரியாக 1 கிலோ மட்டன் போன்லெஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அது ஒரு 4-5 தரம் வாஷ் பண்ணி வடிவாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அது தனியாக அவிச்சு எடுக்க போகிறேன். அதை காட்டுற பிறகு அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு 10லேருந்து 15க்குள்ளே பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட், அதே மாதிரி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து அதோட சேர்ந்து பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது 2 பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி தூள் நான் கிங்ஸ் தூள் தான் பாவிக்க போகிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், அதே மாதிரி உப்பு, மற்றது கரம் மசாலா சேர்க்க போகிறேன். இப்போ செய்முறைக்குள்ள போவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவருக்காக வேண்டி நான் கருவாயும் ஏலக்காயும் ஒரு 3 ஏலக்காயும் போட்டிருக்கேன். இப்போ சின்னதாக வெட்டின இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் இப்படி இதோட கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பும் சேர்த்து தண்ணியும் விட்டு இதை நான் பிரிம்பாக அவிக்க போகிறேன். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை அவிய விடுவோம். இப்படி வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஓகே இது அவிய விடுவோம். நல்லா அவிஞ்சா பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகி எண்ணெய் நான் சேர்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக எண்ணெய் சூடாகிட்டு நான் கடுகு பெருஞ்சீரகம் அதில் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்ல வடிவாக அப்படி கொஞ்சம் பொரியாச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் கடுகுலாம் நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டு நான் வெட்டின வெங்காயத்தை சேர்க்கிறேன். வெங்காயமும் நல்ல மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல வடிவாக கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல வடிவாக வதங்கிட்டு நான் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை 3 ஒன்றாக சேர்க்கிறேன். அதையும் நல்ல வடிவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த பச்சை வாசனை இல்லாமல் போகணும். பச்சை வடிவாக மிக்ஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வதங்கிட்டு இது நான் 2 மேசக்கரண்டி தோல் சேர்க்கிறேன். அதோட ஒரு அரை மேசக்கரண்டி கரம் மசாலா சேர்க்கிறேன். ஃபைனலாக நாங்கள் மிளகுத்தூள் சேர்ப்போம். இப்போ இதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்ல வடிவாக இந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்ல வடிவாக மிளகாய் தூள் எல்லாம் வதக்கிட்டேன். இப்போ மட்டனையும் வடிவாக அதில் சேர்த்துட்டு நல்ல வடிவாக இப்படி மிக்ஸ் பண்ணி எடுப்போம். சேர்த்து நான் தக்காளியை அடித்து வச்ச பேஸ்டையும் இதோட சேர்க்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்தீங்கன்னா இதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் நாங்கள் இது குக்காக விடுவோம். பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுவோம். இதோடு சேர்த்து நான் இனி இதுக்கெல்லாம் உப்பு புளி எல்லாம் போகலாம். அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு இப்பையே அவிச்சு வச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்ப்போம். ஃபைனலாக சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை கவர் பண்ணிடல. நான் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி கொஞ்சம் பெப்பரும் இதில் ஆட் பண்ணினேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு போல்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது கவர் ஆகல, சாரி. இது இப்போ கறி ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 முட்டை வெள்ளைக்கறி எடுத்து நான் நல்ல வடிவாக கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்ல வடிவாக பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ரசத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ரோல் பேப்பரில் தான் நான் இப்போ மேக் பண்ண போகிறேன். பேப்பர் எடுத்து வச்சுக்கிறேன் இப்படி இந்த ஷேப்பில். இப்போ இதில் நான் கறியை இப்படி கொஞ்சமாக ஓரளவு ஒரு 3 இன்ச்சு இல்லாட்டி ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டு தான் நாங்கள் வைக்கணும். இப்போ
இப்படி லோங்கா இப்படி நாங்கள் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நாங்கள் எடுத்து கொண்டு போய் இதோட வச்சு கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் டைட் பண்ணி கொண்டு தான் பண்ணி இந்த சைட்டையும் நாங்கள் இப்படி பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மற்ற சைட்டையும் சேமாக எப்படி நாங்கள் செய்வோம். கொஞ்சம் டைட்டாக நாங்கள் செய்த மட்டும்தான் ரோலும் வந்து நல்ல நீட்டாகவும் இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா நல்ல இதை இப்போ இப்படியே மெல்லவா நான் இப்படியே ரோல் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இது வந்து நீங்கள் முட்டை வெள்ளைக்கரவிலையும் வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிக் பண்ணி கொள்ளலாம். இல்லையேண்டா நீங்கள் மாவுலையும் எடுக்கலாம். இல்லையேண்ட சொன்னால் நீங்கள் தண்ணியில் கூட அப்படி செய்யலாம். அப்படி ஒட்டி எடுத்த மாட்டேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இதே மாதிரி செய்த பிறகு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் செய்தாச்சு. இப்போ இனி வந்து முட்டை வெள்ளைக்கரவில் டிப் பண்ணிவிட்டு நான் ரசத்தூளில் வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா முட்டை வெள்ளைக்கரவில் வந்து நான் இப்படி செய்கிறேன். அதை வந்து மெல்லவா இப்படி எடுத்துட்டு மெல்லவா இப்போ நாங்கள் வெற்றி இல்லாத ஹேண்டாக இருந்தால் அது வந்து நல்லா இதில் வந்து டக்குன்னு ரசத்தூள் எல்லாமே டக்குண்டு வெட்டாக வந்துச்சுன்னா இது மெட்ட நாங்கள் ரோல் வந்து செய்யலாமே இருக்கும். திரண்ட மாதிரி ரசத்தூள் வந்து நனைஞ்சிட்டேன்டா அப்படி வரும். இது வந்து வேணுமென்னா நீங்கள் 1 லேயர் வந்து போடலாம். இல்லைன்னா 2 லேயராக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி ஒருக்க முட்டை வெள்ளைக்கரையில் திருப்பி ஒன்று நான் இப்படி செய்கிறேன். திரும்பவும் வந்து ஒரு முட்டை வெள்ளைக்கரையில் இப்போ திருப்பி டபுளாக டிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். முதல் நான் செய்யக்கில் வந்து தின்னாக இருந்தது. இப்போ நாங்கள் டபுள் லேயர் போடைக்கு வந்தீங்களா கொஞ்சம் திக்காக பார்த்தீங்கன்னா ரசத்தூளெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ திருப்பி வடிவாக வேற இல்லைன்னு சொன்னால் திருப்பி முறுக்க நாங்கள் செய்தோம்னா ஓகே. நீங்கள் ஸ்பூனால் கூட அந்த முட்டை வெள்ளைக்கரையில் வச்சு அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் போட்டிங்கன்னா அந்த ரசத்தூள் வந்து ஃபைனலாக நாங்கள் செய்யும் வரைக்கும் இப்படி உளுந்த தன்மையாகவே இருக்கும். நாங்கள் அதெல்லாம் மெயினாக நாங்கள் ஒரு டிப்ஸாக பார்க்கணும். அதுகள் தான் மெயினானது. இப்போ வந்து இப்படி எல்லாத்தையும் செய்தாப்புல பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு நான் இப்படியே சேர்க்குறேன். இப்போ இதை பொரிச்சா நல்ல கோல்டன் கலரில் வந்துச்சுன்னா ஓகே. மெல்லவா நல்லா டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இதில் எக் வந்து காஃபாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் வைக்கிறேன். மாதிரி அதையும் வந்து கவர் பண்ணி போட்டு 2 சைட்டுமே வந்து இப்படி பெண்ட் பண்ணுவோம். 2 சைட்டும் அதே மாதிரியே சேமாக வந்து செய்துட்டு அதையும் டைட் பண்ணிக்கொண்டு இப்படியே வந்து நாங்கள் இதில் வந்து ஸ்டிக் பண்ண மாட்டோம். ஓகே, இப்படியே பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக் வச்சும் இதில் வந்து செய்திருக்கிறேன். சிலதுக்கு வந்து நான் வந்து தனியாக கறி மட்டன் கறி வச்சும் மட்டன் செய்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாகவே எல்லோரும் வந்து நீங்கள் செய்வீங்க. இது பிகினர்ஸுக்காக வந்து தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இருந்தால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி முதல்ல சரி இப்போ சரி என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா உறவுகளுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பேடாக இருந்தாலும் சரி குட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து மேற்கொண்டு நிறைய வீடியோக்கள் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு உண்மையிலேயே வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். பாய்.